இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் மனதிற்கும் உள்ளவராக காணப்படுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களிலே நம்மேல் மனதிற்கும் உள்ளவராக காணப்பட்டு நமக்கு இறங்கி மனதுருகி அவைகளை நமக்கு செய்து முடித்து தந்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் மனதிற்கத்தை காண்பிக்கும் ஒரு காரியத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். இயேசு சுவிசேஷகத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிறார். அவர் வாழ்ந்த நாட்களிலே பல வியாதியஸ்தர்களை அவரிடத்திலே அழைத்து வருகிறார்கள். பல வியாதியஸ்தர்களை இயேசு சொஸ்தமாக்கி கொண்டிருக்கிறார். இது அந்த மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்கிறார்கள். எனவே இயேசு சுகம் கொடுப்பார் என்று நினைத்து அநேக மக்கள் அநேக கிராமங்களிலிருந்து அவரை தேடி வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சிந்தித்து பாருங்கள், நாம் இப்பொழுது வாழ்கிற காலம் போல அப்பொழுது அந்த மருத்துவ வசதிகள் அதிகம் இருந்திருக்காது. ஒரு ஊரிலே ஒரு மருத்துவர் இருந்திருப்பார். மக்கள் எல்லாரும் அவரைத்தான் நாடி சென்று மருந்துகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வியாதிகளை நீங்கும்படி அவரிடத்திலே செல்வார்கள். பல நேரங்களிலே அவர்கள் வியாதி சுகமாயிருக்காது. சில வியாதிகளை அவர்கள் சுகப்படுத்தியிருப்பார்கள். பல வியாதிகள் சுகமாயிருக்காது. மறுபடியும் அதற்காக மருத்துவம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் பல ஊர்களிலே பார்ப்போமானால் மருத்துவர்கள் இருக்க மாட்டார்கள். பக்கத்து ஊர்களுக்காக செல்ல வேண்டும் என்று நினைத்து மக்களை அழைத்து கொண்டு செல்வார்கள். இன்னும் பல இடங்களிலே எப்படியாக இருக்கும் என்றால் மக்கள் பல மூட பழக்க வழக்கங்களை வைத்திருந்தார்கள். சூடு போட்டால் சரியாகிவிடும், நம்மை காயப்படுத்தி கொண்டால் சரியாகிவிடும், நரபலி கொடுத்தால் சரியாகிவிடும் என்று பல மூட பழக்க வழக்கங்களிலே மக்கள் காணப்பட்டார்கள். பல மக்கள் வைத்தியர்களுக்கும் இதுபோல மந்திரவாதிகளுக்கும் தங்கள் சொத்தை விற்று தங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களிலே பல இடங்களிலே சொத்துக்களை விற்று செலவு செய்தும் இன்னும் சுகம் பெறாமல் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் செலவழித்தும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, ஆனால் இவர் நமக்கு சுகம் தருகிறாரே என்று அவரை எண்ணி நாடி தேடி வந்து அவரிடத்திலே சுகம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே பார்த்தோமானால் அநேக ஜனங்கள் அவரிடத்திலே சுகம் பெறும்படியாக வருகிறார்கள். பாருங்கள், அப்படியானால் எவ்வளோ பேர் அந்த காலத்திலே வியாதி நிமித்தமாக கஷ்டப்பட்டிருப்பார்கள், பாரப்பட்டிருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த கால சூழ்நிலையிலே அப்படியாக ஒரு மருத்துவர்களோ வைத்தியர்களோ இல்லாத சூழ்நிலையினால் மக்கள் கஷ்டப்பட்டிருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகிறார். இயேசு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுடைய வியாதி நீங்கும்படியாக அவர்களை சுகப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி அநேக வியாதியஸ்தர்களை அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய வாஞ்சையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நாம் இப்பொழுது உள்ள சூழ்நிலையிலே நமக்கு அநேக போக்குவரத்து வசதிகள் இருக்கிறது. ஆனால் அந்த காலத்திலே அப்படி போக்குவரத்து வசதிகள் இருக்காது. கட்டிலோ அல்லது சுமந்து கொண்டோ இப்படித்தான் பல ஊர்களுக்கு இயேசு இருந்த இடங்களுக்கெல்லாம் அவர்கள் தூக்கி சென்று இருக்க முடியும். பாருங்கள், அப்படிப்பட்ட மக்களுடைய வாஞ்சையை பார்க்கிறார் இயேசு. தன்னுடைய வியாதிக்காக வந்தவர்களையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். மற்றவர்களுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்று வாஞ்சித்து அவர்களை தோளிலும் கட்டிலும் தூக்கி கொண்டு வருகிற மக்களுடைய வாஞ்சையை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி அந்த வியாதியஸ்தர்களின் வியாதியை நீக்குகிறார். நாம் வேதாகமத்திலே பார்க்கும்போது ஒரு திமிர்வாதக்காரனை மக்கள் தூக்கி கொண்டு 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து இருந்த வீட்டிற்குள்ளாக அநேக ஜனங்கள், வெளியிலும் அநேக ஜனங்கள் இருந்ததனால் அந்த வீட்டிற்குள்ளாக நுழைய முடியாத காரணத்தினால் அந்த 4 பேரும் என்ன செய்கிறார்கள், வீட்டின் மேற்கூரையை பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை கீழே இறக்குகிறார்கள். பாருங்கள், இப்படித்தான் அடுத்தவர்களுடைய சுகத்திற்காக அடுத்தவர்களுக்கு எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர்கள் வாஞ்சையாய் காணப்பட்டார்கள். அவர்கள் வாஞ்சையை கர்த்தர் பார்த்து கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகி அந்த வியாதியஸ்தர்களை சுகமாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய மனதிற்கும் அவர்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறது என பார்க்கிறோம். இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் வியாதியில் இருக்கும்போது நம்முடைய வியாதி நமக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் தந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த வியாதி நிமித்தம் நமக்கு சஞ்சலமும் வருத்தமும் இருக்கிறது, நாம் சந்தோஷம் இல்லாமல் காணப்படுகிறோம் என்றால்
நம்முடைய வியாதியை நீக்கி நமக்கு சுகம் தரும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்திலே நம்முடைய காரியங்களே, நம்முடைய வியாதியை பற்றி நாம் தெரிவிக்கும் போது கர்த்தர் நமக்கு சுகம் தருகிறவராக காணப்படுகிறார். அதுபோல நம்மை சார்ந்தவர்கள் யாரேனும் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைத்தால் அவர்களுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்று நினைத்து நாம் அவருடைய வியாதிக்காக நாம் கர்த்தரிடத்திலே, நாம் இயேசு கிறிஸ்துவிலே நாம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். நாம் மனதுருக்கம் உள்ளவர்களாக விசுவாசத்தோடு நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது அவர்கள் மேல் நாம் அவருடைய நோய் சுகமாக வேண்டும் என்று வாஞ்சை வைத்து நாம் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாஞ்சையை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகி அவருடைய வியாதியை சுகமாக்குகிறார். ஒருவேளை அது பாவத்தினால் வந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் அதை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த வியாதி கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையானது மனதுருக்கமாய் வெளிப்பட்டு அவருடைய வியாதியை நீங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாமல் வியாதியாய் கிடைக்கிற மனுஷர்களை பார்த்து நாம் அவர்களை மனமடிவாக்கும் அடியிலே நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களுடைய வியாதியின் சூழ்நிலையிலே நாம் அவர்களை காயப்படுத்தவோ அவர்களை வருத்தப்படுத்தவோ கூடாது. ஏனென்றால் கர்த்தர் எல்லாருடைய வேண்டுதலையும் கேட்பார். ஒருவேளை அவர்கள் நிச்சயமாக கர்த்தரிடத்திலே அவருடைய மனதுருக்கத்துக்காக வேண்டுவார்கள் என்றால் அவருடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி அவருடைய வியாதியை சுகமாக்குவார். எனவே நாம் வியாதியாய் கிடைக்கிற அவன் எந்திருப்பதில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் எப்படி மனதுருக்கம் உள்ளவராக வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகி வியாதியை நீக்கினாரோ அதே போல வியாதியஸ்தர்களை பார்த்து நாம் மனதுருகி அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். நாம் அப்படியாக அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்கள் மேல் மனதுருகி அவருடைய வியாதியை நீக்கி அவர்களை சுகப்படுத்துவார். மேலும் கர்த்தருடைய மனதுருக்கம் இன்னும் அதிகபட்சமாக எப்படி காணப்படுகிறது என்றால் நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். அவர் குஷ்டரோகி ஒருவரை சுகமாக்கும் போது அவரை தொட்டு சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நாம் பார்த்தோமானால் குஷ்டரோகம் உள்ளவர்களை யாரும் பக்கத்தில் கூட அனுமதிக்க மாட்டார்கள், யாரும் தொட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். மேலும் குஷ்டரோகம் உள்ளவர்கள் அந்த ஊருக்குள்ளாக கூட வரமாட்டார்கள், தீட்டு என்று தள்ளிதான் நிற்பார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தங்கள் வியாதி நிமித்தம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று அவர்களை தொட்டு சுகப்படுத்தி அவருடைய மனதுருக்கத்தை காண்பித்தார். இதுபோல தான் நாம் கர்த்தருடைய மனதுருக்கத்தை அறிந்தது போலதான் அன்னை தெரசா அம்மையார் பாருங்கள், தொழுநோயாளிகள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். தொழுநோயாளிகள் மேல் மனதுருக்கம் உள்ளவராக அவர்களை எடுத்து அவர்களை பராமரித்து அவர்கள் காயங்களை கட்டி அவர்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாக கர்த்தரிடத்திலே வேண்டுகிறார். இவர்களுக்கு அன்னை தெரசாவுக்கு எப்படி அப்படி ஒரு மனதுருக்கம் வந்தது என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த மனதுருக்கம் தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த மனதுருக்கத்தினால் தான் அன்னை தெரசா அவர்கள் வந்து இப்படிப்பட்ட யாரும் தொடாத எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கும் வியாதியும் சுகமாக வேண்டும் என்று மனதுருகி அவருடைய தொழுநோய்களை காயங்களை கட்டி அவர்களை ஆற்றினார். நாமும் அப்படித்தான் கர்த்தருடைய மன உருக்கத்தை அறிந்து நம்முடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார், நாம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை நினைத்து வியாதியில் இருப்பவர்களுக்காக நாம் கர்த்தருடைய மன உருக்கத்துக்காக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வீட்டிலே யாராக இருந்தாலும் நம்மை தேடி நமக்கு தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய மன உருக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபித்து கர்த்தரிடத்திலே அவருடைய மனதுருக்கத்துக்காக வேண்டி அவரிடத்தில் மனதுருக்கத்தை பெற்று அவர்கள் வியாதியை சுகமாக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதாக கர்த்தருடைய மனதுருக்கத்துக்காக அனைவருக்காகவும் ஜெபிக்க நாம் தயாராகவும் கர்த்தருடைய மனதுருக்கம் நம்மோடு இருந்து வியாதியஸ்தர்கள் மேல் இருந்து வியாதியை நீக்கி போட்டு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் மனதுருகி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கிறீர் என்று தியானித்தோம். ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கத்தினால் நாங்கள் இன்று சுகமாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை வியாதியிலே இருப்ப மக்களுக்கும் ஆண்டவரே உமது மனதுருக்கத்தை நாங்கள் பெற்று தந்து அவர்கள் சுகம் பெற்று கொள்ளும்படியாக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க நீர் கிருபை செய்து ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கத்தை அவர்களுக்கு காண்பித்து அவர்கள் வியாதியை சுகப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகிமை